வணக்கம் நண்பர்களே. திமுகவினுடைய இளைஞரணி கூட்டம் நடைபெறுகிற அன்பகம், இளைஞரணியினுடைய தலைமைச் செயலம் என்று கூட வைத்துக் கொள்ளலாம். அன்பகத்தில் தனது பொலிட்டிக்கல் பிஏ செந்தில் என்பவரை வைத்து சென்னை மாவட்ட இளைஞரணி மண்டல மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர்கள், துணை செயலாளர்கள் ஆலோசனை கூட்டம் நடந்திருக்கிறது. இதில் என்ன விசேஷம்? ஆலோசனை கூட்டம் நடப்பதெல்லாம் அந்த கட்சியினுடைய நிகழ்வுதானே என்று நீங்கள் கேட்கலாம். உண்மையில் அந்த ஆலோசனை கூட்டங்கள் உதயநிதி தலைமையில் தான் நடந்திருக்க வேண்டும். காரணம், இளைஞரணிக்கு இன்று தலைவராக இருப்பவர் உதயநிதி, துணை முதலமைச்சர் பொறுப்பிலும் இருக்கிறார். அவர்தான் அந்த கூட்டத்தை நடத்தியிருக்க வேண்டும். எப்போதுமே எந்த ஒரு அணியின் தலைவரும், எந்த கட்சியிலும் எந்த ஒரு அணியின் தலைவரும் அவர் தலைமையில் தான் ஆலோசனை கூட்டங்கள், அவர் மாவட்ட பொறுப்பாளர்கள், செயலாளர்கள், மண்டல பொறுப்பாளர்கள் என்ற எந்த அமைப்பு, எந்த பகுதி நிர்வாகிகளாக இருந்தாலும் அவர்களை தலைமை பதவியில் இருப்பவர் தான் ஆலோசனை கூட்டம் நடத்தியிருக்க வேண்டும். ஆனால் இங்கு நடந்திருப்பது பிஏ செந்தில். இவர்தான் உதயநிதிக்கு எல்லாம் இங்கு தான் ஆரம்பிக்கிறது. இதுவரை கேட்ட நீங்கள் செய்தி சாதாரணமாக இருக்கலாம், அப்படியா அவர் வச்சா நடத்தினார் அப்படின்னு இருக்கலாம். ஆனால் இனி கேட்க போகும் செய்தி தான் ரொம்ப அபாயகரமானது. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வீடியோக்கள் சேரும். வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இப்போது உதயநிதி டார்கெட் பண்ணப்பட்டிருக்கிறது எங்கே அப்படின்னா, மத்திய அரசினுடைய வருமான உரித்துறை, அமலாக்கத்துறை எல்லாம் டார்கெட்டில் வச்சுருக்கிறாங்க. இவங்க பூமிக்கு எத்தனை அடுக்குகளுக்கு கீழ் ரகசியங்களை மறைத்து வைத்திருந்தாலும் அத்தனையும் வெளிவரும் காலம் இது. ஏனென்றால் தொழில்நுட்ப வளர்ச்சி, மனிதனுடைய பரிணாம வளர்ச்சி, நாம் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டே இன்னும் ஒருவரை காட்டி கொடுப்பது, இது அறிவியல் ஜோக்மா இருக்கனால செஞ்சுக்கிறேன் என்பதை போன்றவர்கள் நிறைந்த காலம் இது. இந்த காலத்தையும் தொழில்நுட்பத்தையும் சரியாக புரிந்து கொள்ளாத ஒரு தலைமுறை தலைவராக உதயநிதி வந்திருக்கிறார். அதனால்தான் பிஏ கொண்டு தன் பிஏவை வைத்து கூட்டம் நடத்துகிறார். அதற்கு அவருக்கு என்ன நோக்கங்கள் வேண்டுமானாலும் இருக்கலாம். அதெல்லாம் பொருளற்ற, எந்த ஒரு அர்த்தமற்ற வியூகமாக தான் இருக்கும். காரணம், இவர்கள் தோற்பதற்கு தயாராக சென்று கொண்டு இருக்கிறார்கள். இவர்களிடம் வலுவான சித்தாந்தங்களோ ஒரு வியூகங்களோ இல்லை. வியூக அமைப்பாளர்களை கொண்டு கட்சி நடத்தும் அளவுக்கு கட்சி பலவீனமாக இருக்கிறது. ஒரு ஒரு துணை முதலமைச்சர் பதவியில் இருப்பவர், ஒரு கட்சியினுடைய அணியின் தலைவராக இருப்பவர், அவருடைய பிஏ தான் கூட்டம் நடத்துவார் என்றால், அவருடைய பொலிட்டிக்கல் பிஏ, அரசியல் அந்தரங்க காரியதரிசி தான் கூட்டங்கள் நடத்துவார் என்றால் கட்சி பலவீனம் ஆகிவிட்டது என்பதற்கு இதுதான் உதாரணம். இதைத்தான் தலைப்பில் வைத்தேன். அந்த கட்சியினுடைய பலவீனத்தை காட்டுவதுதான் பொறுப்பை உடைய உதயநிதியை புறம் பேசுவதோ இல்லை அவரை வீழ்த்துவதற்கான வியூகம் போன்ற அமைப்பு அது போன்று பேசுவதோ என் நோக்கமே அல்ல. தொடர்ந்து சேனல் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பதிவு பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வீடியோக்கள் சேரும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மேலும் செய்திகள் இருக்கிறது, அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.